இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளைங்கனா அடிமையெல்லாம் கிடையாது. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. என்னைக்காவது பொண்டாட்டி கால புருஷன் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கானா? பொண்டாட்டி மட்டும் தான் புருஷன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? இதெல்லாம் யோசிக்க மாட்டியா? வீட்டுக்கு வீடு வாசப்படி. எங்க வீட்டுலதான் அப்படின்னு நினைச்சேன். உங்க வீட்டுல அதை விட மோசமா இருப்பாங்க போல இருக்கே. அக்கா அதெல்லாம் இல்லக்கா. என்ன சொல்ல போற? இப்ப நீ என்ன சொல்ல வர? அடிப்பதனால இல்ல, இதெல்லாம் புருஷ மேல வச்சிருக்கிற பாசம் லவ் அது எதுக்கு சொல்ல போற? அதானே? ஆமா, உங்க கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? ஐயோ, என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த கால விடுறது மட்டும் வேண்டாம். மாடனா யூத்தா எங்க என்ன பண்ண தெரியுமா? டக்குன்னு கட்டுப்பிடிச்சி சட்டுன்னு ஒரு கிஸ் அடிச்சிடணும். என்ன அப்படி பாக்குற? வெக்கமா? இன்னும் வெக்கமாவா இருக்கு? ஓ, புதுசா கல்யாணம் ஆனால? ஆமா, உங்களுக்குள்ள அது நடந்துருச்சா இல்லையா? ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ மனசுல தளர விடாத. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ உடனே பதில் சொல்லாம நிக்கிற? அக்கா அது வந்துக்கா. எதுக்கு சொல்றேன்னா, காலகாலத்துல வயித்துல புழு பூச்சின்னு வந்துடணும். இல்லன்னு வச்சுக்கேன், ரொம்ப கஷ்டமாயிடும். ஊர் பேச்செல்லாம் கேட்க வேண்டி வந்துரும். கண்டவங்க கண்டபடி எல்லாம் பேசுவாங்க. நான் பாரு உங்ககிட்ட என்னென்னமா பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமே ஒரு புளிய பெத்துக்க. என்ன இவங்க விடாம என்னென்னமோ பேசுறாங்களே, இப்ப என்ன பண்றது? திருவிழா முடியற வரைக்கும் இவங்க கண்ணுல பற்றவே கூடாது. பட்டா அவ்வளவுதான். ப்ரோ, திருவிழால இடிக்கிறது மட்டும் இல்ல, அடிக்கிறதும் சகஜம்தான். ஏய், நீ என்ன பெரிய ஹீரோவா? நான் வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்லடா, ரெண்டும் கலந்த கலவடா. என்னடா பேச்சு? உன்னை தூக்க வேண்டாம். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்ன அண்ணன் சொல்லிட்ட? அண்ணன் தங்கச்சிக்குள்ள எதுக்குமா தேங்க்ஸ்லாம்? சரி வா, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். இல்லண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போங்கண்ணா, நான் வரேன். ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. நான் கஜேந்திரன் பேசுறேன். அண்ணா சொல்லுங்க. நீ கிருபாவோட ஆள் தானே? ஆள் இல்ல, அவரோட தம்பி. கிருபா கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தேன். எப்ப அந்த லக்ஷ்மியை தூக்க போறீங்க? நான் இப்போ ஒரு திருவிழாக்காக வந்திருக்கோம், அது முடிஞ்சதும் தூக்கிடலான்னு. என்னது, திருவிழாக்கு வந்திருக்கீங்களா? கிருபா உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா சீக்கிரமா முடிப்பண்ணாரு. நீ என்னடா நான் திருவிழாக்கு வந்திருக்கேன் பொறுமையா அந்த வேலையை செய்யறன்ற? என்ன இதெல்லாம்? இந்த பருப்பா, இது வேணா உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், இது என் வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு என் லக்ஷ்மி தேவை. அவளை கூடி சீக்கிரம் என் கையில வந்து ஒப்படைக்க வேண்டியது உன்னோட கடமை. புரியுதுண்ணா, புரியுது. சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன்னு வச்சிட்டுமா? சரி, வேலையை முதல்ல சீக்கிரம் முடியும். அதெல்லாம் நம்மளோட மறக்க முடியாத மெமரிஸ்ல. முத்து, என்னடா புதுசா இருக்கு? நம்ம ஊருக்கே வந்து நம்ம முன்னாடியே ஓவரா சீன் போடுது. அப்புறம் நமக்கு என்னடா மரியாதை இருக்கு? டேய்,
இப்பெல்லாம் சீன் போட விடக்கூடாதுடா. இந்தாங்க பார்த்து சுத்துங்க ப்ரோ. ப்ரோ கை ஸ்லிப் ஆயிடுச்சு ப்ரோ. சிலம்பம் சுத்துறவனுக்கு பிடி சுத்தமா இருக்கணும். இப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா அசிங்கம். ஆ, சிலம்பத்தை பத்தி ஓவரா பேசுறியே. என்ன தெரியும் உனக்கு சிலம்பத்தை பத்தி? உங்க அளவுக்கு தெரியலனாலும் எனக்கு கொஞ்சம் தெரியும். மெய்ப்பாடம் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். உடற்கட்டுப்பாடம் உடம்பு வலிமையை ஏற்றுறதுக்கு. மூச்சு பாடம் நுணுக்கமா பயிற்சி செய்யறதுக்கு. இந்த மூணும் பேசிக். இதை கத்துக்கிட்டா அடுத்து குத்து வரிசை. எதிரி எப்படி நிக்கிறான், என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி புலி, யானை, பாம்பு, கழுகு, குரங்கு இந்த மாதிரி எல்லாம் அவனை குத்த தயாராகணும். இதுதான் குத்து வரிசை. கவர் கீழே விழுந்தது கூட தெரியாம வந்திருக்காரு. இது அவர்கிட்ட கொடுத்துடலாம். மகா, இந்து, கருணா அண்ணன் பைக்ல வரும்போது இந்த கவரை கீழே போட்டுட்டு வந்துட்டாரு. இந்த கவரா? அவன் இப்போ கீழே போட்டான். கடை வீதியில பைக்ல வந்துட்டு இருந்தாரு. அப்போ இது கீழே விழுந்துருச்சு. அண்ணன் அதை கவனிக்கவே இல்லை. இந்த கவர் கிருபானை பொண்ணு தூக்க சொல்லி கொடுத்த கவராச்சே. இந்த பொண்ணை கடத்துற மாட்டெல்லாம் சிஸ்டருக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். இது என்ன கவர் பாண்டி? கவரு கவரு கவரு. அது தெரியுது. இது என்ன கவர்னு கேட்டேன். ஐயோ, கரெக்டா கேக்குறாங்க. இது கிருபானை வந்து ஒரு பொண்ணை தூக்க சொல்லி கர்நாடக கொடுத்த பொண்ணோட போட்டோ. இது அந்த பொண்ணு முன்னாடி பேச வேணாம், அப்புறம் சொல்ற விவரமா. சரி மகா, கொடு, நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். ஆமா, முக்கியமான கவரா தான் இருக்கும். மறக்காம அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. சரி. அப்போ கிருபானை தூக்க சொன்னது இந்த பொண்ணு தானா? பாவத்தை, இது கூட தெரியாம அந்த பொண்ணை வந்து இந்த போட்டோவை கொடுக்குது. இப்ப என்ன பண்றது?